ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி ஹார்ட் வாட்டர் ஸ்டெயின்ஸ் எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், 5 மினிட்ஸ் தான். அதுலேயே நம்ம இந்த அளவு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். என் பாத்ரூமில் பார்த்திங்கன்னா இந்த டேப் மேலே நான் என்னோடய சோப் ஸ்டாண்டை வச்சுருந்தேன். ஸோ அதை பார்த்திங்கன்னா அதனால் அதை க்ளீன் பண்ண முடியாமல் அப்படியே இருந்து போச்சு. பார்த்திங்கன்னா அந்த சோப் கூட தெரியும் உங்களுக்கு அங்கே. ஸோ இப்போ நான் அந்த சோப் ஸ்டாண்டை மாற்றினோன்னு பார்த்தா என் பாத்ரூம் நீட்டாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு பைப் மட்டும் ரொம்ப கண்ட்ராவியாக தெரியுது. ஸோ இது சிம்பிளஸ்ட் மெத்தட். ஒரே ஒரு விஷயம் யூஸ் பண்ணால் போதும். எப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் இந்த மாதிரி என்னோடய சோப் ஸ்டாண்ட் மாற்றிருக்கேன். எவ்வளோ நாள் போகும்னு தெரியாது. பட் இப்போதைக்கு இந்த டைல்ஸில் இப்போதைக்கு நாங்கள் அந்த கார்னர் ஷெல்ஃப்லாம் அடிக்கலை. ஸோ பிளெயின் பாத்ரூம் நான் காமிக்கிறேன். பாத்ரூம் இப்படி பிளெயினாக தான் இருக்குது, கார்னர் ஷெல்ஃப் இல்லை. ஸோ இப்போதைக்கு ஒரு டெம்ப்ரரியாக ஷெல்ஃப் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் நம்ம இதை பாருங்கள் எந்த அளவு அந்த வாட்டர் ஸ்டெயின்ஸ் இருக்குது பாருங்கள், ஹார்ட் வாட்டர் ஸ்டெயின். ஸோ இந்த பவுடர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது ஒன்றும் இல்லை, இந்த நம்ம விளக்கு தேய்க்கிறதுக்கெலாம் ஒரு பவுடர் வரும்ல, அதுதான் இது. ஸோ சிம்பிளாக உங்களுக்கு கிடச்சிரும். அதை தண்ணி வச்சு வெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் தேய்ங்க. அவ்வளவே தான். நீங்களே பாருங்களேன் ப்ராசஸை. சிம்பிள். எல்லா இடமும் நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் வேணால் ஒரு 5 மினிட்ஸ் ஊற கூட விட்டுரும். அப்புறம் தண்ணி ஊற்றினா நீங்களே பாருங்கள், ஒரு ரொம்ப டிஃப்ரென்ஸ். இதுனா இன்டர்நெட்டில் எவ்வளோ இது லைக் வினிகர் அண்ட் சோடா, நிறைய மிக்சிங், விம் லிக்விட் அண்ட் சோடா, அது இதுன்னு மிக்சிங் நிறைய இருக்குது. வினிகர் ஒர்க் பண்ணுச்சு, நான் முந்தி ட்ரை பண்ணியிருக்கேன். வினிகர் ஒர்க்ஸ். பட் இந்த ஒரு பவுடர் நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்படியும் விளக்கு தேய்க்கிறதுக்கு இது வச்சுருப்பேன். நான் சும்மா தான் ட்ரை பண்ணேன் ஒரு நாள். சரி, விளக்கில் நல்லா போகுதே, எல்லா ஸ்டெயினும் இதுலேயும் போகுமா இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பாருங்கள் நீங்களே, இது தண்ணி விட்டோன்னா வா எப்படி ஷைனாக பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணல. இன்னும் நாம் நல்லா உட்காந்து தேய்ச்சோன்னா இன்னும் கூட நல்லா அந்த ஒரு ஷைன் வந்துடும் அந்த கார்னர்ஸ்லலாம். ஸோ இவ்வளோ போதும். இது பாருங்கள் எவ்வளோ நீட்டாகிடுச்சு. ஸோ அப்பப்போ உங்கள் வீட்டில் உள்ள பைப்ஸ்லாம் இந்த மாதிரி, ஏன்னா அது கொஞ்சம் நாளில் ஸ்டெயின் ஆக தான் செய்யும். எல்லா பைப்பையும் நீங்கள் அந்த ஒரு பவுடர் மட்டும் வாங்கி வச்சுட்டு பண்ணுங்கள். எல்லா பைப்பும் அப்படி பாருங்கள் புதுசு மாதிரி ஆயிரும். ஸோ இன்னும் நிறைய விஷயத்தோடு நம்ம பார்ப்போம். பாய்.